ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுவையான ஒரு பீட்ரூட் குழம்பு ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம். இது ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி தான் பீட்ரூட் குழம்பு செய்வாங்க. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் ஒன்று. இதுக்கு நான் ஒரு மண் பாத்திரத்தை எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேறு எந்த பாத்திரத்துலையும் செய்யலாம். அதில் நம்ம தேவையான அளவு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அது கூட கொஞ்சம் கடுகு போட்டிருக்கிறேன். இது நம்ம அவசரமாக ஒரு குழம்பு வைக்கணும் அப்படின்னா, ஒரு சாதமும் ஒரு தயிரும் இருந்தால் கூட இந்த பீட்ரூட் குழம்பு வச்சா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் கொஞ்சம் பீட்ரூட் அப்படிங்கிறதுனால சின்ன வெங்காயம் சரி பெரிய வெங்காயம் சரி ஓரளவு மாதிரி எடுத்துக்குங்க. நான் பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுருந்தேன். அதை தான் இதில் சேர்த்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் போதுமானதாக இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் எண்ணெயில் போட்டுட்டு ஓரளவு வதக்கிக்குவோம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு பீட்ரூட்டை நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். பீட்ரூட் மெல்லிசாக நீல வாக்கில் கட் பண்ணினா குயிக்காக வெந்துடும். இப்போ இந்த மாதிரி தான் நான் பீட்ரூட்டை கட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டுட்டு பீட்ரூட்டை நம்ம கொஞ்சம் வதக்கிக்குவோம். இப்போ இந்த மாதிரி நம்ம பீட்ரூட்டை வெட்டியிருக்கிறோம். வெட்டினதுக்கு பிறகு நீங்கள் வேறு டிசைன்லேயும் வெட்டிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வெட்டினா குயிக்காக வெந்துடும். அப்படிங்கிறதுனால நம்ம மெல்லிசாக கீறி வெட்டினா நல்லாவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி வெங்காயத்தோடு நம்ம எண்ணெயோட பீட்ரூட்டை போட்டு ஓரளவு வதக்கிக்குவோம். இதை நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஓரளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். இது இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்க விடுவோம். தண்ணி ஊற்றிடக்கூடாது. பீட்ரூட் முதல்ல எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம தண்ணியோ இல்லாட்டி தேங்காய் பாலோ ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அவசரப்பட்டு நம்ம தண்ணியோ தேங்காய் பாலோ ஊற்றினா பீட்ரூட்டோட டேஸ்ட் நமக்கு கிடைக்காம போயிடும். சும்மா சதன்னு இருக்கும் குழம்பு. இப்போ பாருங்கள், பீட்ரூட் எண்ணெயிலே நல்லா ஓரளவு வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்குவோம். நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் இல்லாட்டி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டி இனிப்பு தன்மையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நீங்கள் தேவைன்னா கொஞ்சம் மசாலா தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் சரி சீரகத்தூள் அப்படி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். நிறைய சேர்த்தா பீட்ரூட் டேஸ்ட்டாக இருக்காது. சிலர் பீட்ரூட்டில் சாம்பார் கூட செய்கிறாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. பீட்ரூட்டும் அதில் பருப்பு போட்டு கொஞ்சம் சாம்பார் மாதிரி செஞ்சு பார்த்தோம். ஆனால் கலர் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பீட்ரூட் சாம்பார் ரெசிபி நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி நான் சாதம் வச்சுட்டேன். வெளியில் போயிட்டு வந்திருந்ததுனால எனக்கு வேறு டிஷ் வைக்க டைம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ பீட்ரூட்டும் தயிரும் இருக்குது. தயிரோட பீட்ரூட்டை கொடுத்தா பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. ரெண்டாவது பாலை இதில் ஊற்றி இப்போ பாருங்கள், எண்ணெயிலே பீட்ரூட் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம இரண்டாம் பாலை ஊற்றி நல்லா இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கணும். இப்போ தயிர் சாதத்தோடு இந்த பீட்ரூட் குழம்பை நம்ம ஊற்றி சாப்பிட்டோம்னா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி தயிர் சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க தனியாக பீட்ரூட்டை மட்டுமே சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சோம்னா குயிக்காக வெந்துடும். அப்படி இல்லாட்டி நீங்கள் குக்கரில் கூட 2 விசில் போட்டுக்கலாம். குக்கர் இருந்தால் குக்கரில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி மெல்லிசாக வெட்டி இருந்தீங்கன்னா பீட்ரூட் இந்த தேங்காய் பால்லையே நல்லா குயிக்காக வெந்துடும். இப்போ நம்ம முதலாம் பாலையும் போட்டுட்டு ஒரு அளவான தக்காளியை நல்லா மெல்லிசாக வெட்டி வச்சுக்குவோம். தக்காளியும் இது கூட நம்ம போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குழம்பு தன்மையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு குழம்பு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கொஞ்சம் பிரட்டல் மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா இந்த இந்த குழம்பை வற்ற வைக்கலாம். அப்படி இல்லாட்டி தேங்காய் பால் இல்லாமல் எண்ணெயிலே கொஞ்சம் தண்ணி தெளித்து பிரட்டல் மாதிரி வேக வச்சு எடுத்து சாப்பிட்டாலும் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சம் குழம்பு கிரேவி இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் குழம்பு செஞ்சுருந்தேன். இந்த பால் ஊற்றியிருக்கேன். நீங்கள் பால் விருப்பம் இல்லாட்டி ஊற்றாமல் விடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.